ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிறது சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான மெகா ப்ராஜெக்டை பற்றி. அதுதான் த லைன் ப்ராஜெக்ட். இது ஃப்யூச்சரில் சிட்டி டிசைனே முழுசாக மாற்ற போகுதுன்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிறத இமேஜின் பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஒரு சிட்டி, அதுவும் 170 கிலோமீட்டர் நீளமாக இருக்கும். ஆனால் அதோட விட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் மட்டுமே தான். ஏன்னா அந்த சிட்டியில் 9 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் குடியிருக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே கார் இருக்காது, பொல்யூஷன்ஸ் இருக்காது, டிராஃபிக் இருக்காது. ஸோ எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட்டான லைன்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு சிட்டி மாதிரியும் இருக்கக்கூடும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட பேர் தான் த லைன்னு சொல்லப்படுது. த லைன்னு சொல்லப்படுறது சவுதி அரேபியாவோட நியோ மெகா ப்ராஜெக்டில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சிட்டின்னு சொல்லலாம். அது டெசர்ட்டில் பில்ட் பண்ணப்படுது. அண்ட் ரெட் சீக்கு பக்கத்தில் தான் இது பில்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு வருது. அண்ட் 2 மிகப்பெரிய பேரல் வால்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸ் ஸ்கை ஸ்கெப்பரில் இருக்கும். ஆனால் அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர்ஸ் வரை போகும். புர்ஜ் கலிஃபாவோட ஹாஃப் சைஸ்னு சொல்லி ஆல்மோஸ்ட் சொல்லலாம். ஏன்னா அந்த சுவர்களுக்கு நடுவில் தான் இந்த முழு சிட்டியுமே வரப்போகுது. ஏன்னா அந்த சிட்டிக்குள்ளே ஹவுசஸ், ஆஃபீஸஸ், பார்க்ஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லி எல்லாமே இருக்கும். எதுவுமே மிஸ் ஆகாது. ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரைட் லைனான சிட்டி ஃபுல்லாக ஏஐ ப்ளஸ் ரீனியூவபிளான எனர்ஜியில் ரன் ஆகக்கூடிய சிட்டியாக இது உருவாக்கப்பட போகுது. ஆனால் இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே கார்ஸ் இருக்காது, ரோட்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக அண்டர் கிரவுண்டில் ஹை ஸ்பீடான ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு போக ஜஸ்ட் 20 நிமிஷங்கள் மட்டுமே தான் ஆகும். எல்லாமே நடந்து போகக்கூடிய அளவு தூரத்தில் தான் இருக்கும். அதாவது உங்கள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கோ, பார்க்குக்கோ, ஷாப்பிங்குக்கோ, இல்லைனா ஹாஸ்பிட்டலுக்கோ எதுக்கு போகிறதுனாலும் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் நடந்தாலே போதும். அதுக்குள்ளே நீங்கள் அங்கே போய் சேர்ந்துடுவீங்க. அண்ட் பவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரீனியூவபிள் எனர்ஜியாக தான் இருக்குது. சோலர், வைண்ட், ஹைட்ரோஜன் எல்லாமே இருக்குது. அண்ட் வேஸ்ட், பொல்யூஷன், கார்பன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கலி இது ஒரு 0 கார்பன் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லலாம். ஸோ சவுதி அரேபியாவோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தோன்னா, சவுதி அரேபியான்னு சொன்னாலே இந்த உலகத்தில் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல தான் அதிகமாக ஃபேமஸாக இருக்குது. பட் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. என்னென்னா இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணுறது ரெடியூஸ் பண்ணுது. காரணம் என்னென்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்துடுச்சு. அண்ட் ரீனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலே இந்த ஆயில் டிமாண்ட் ஒரு நாள் ஃபுல்லாகவே குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் சவுதி அரேபியா என்ன நினைக்குதுன்னா, நம்ம எக்கனமி ஃபுல்லாக ஆயிலை மட்டுமே டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, ஸோ வேறு துறைகள்லையும் ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்லித்தான் அதுக்காகத்தான் அவங்க இந்த விஷன் 2030 சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளேனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராஜெக்ட் தான் த லைன் ப்ராஜெக்ட்னு சொல்லப்படுது. ஸோ த லைன் ப்ராஜெக்ட் வந்ததால் சவுதி அரேபியாவுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஃபியூச்சர் ஸ்டைல் சிட்டி, டெசர்ட்டில் கிளாஸ் வால் மாதிரி இருக்கக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனை பார்க்க உலகத்துலேருந்து மக்கள் வருவாங்க. ஸோ சவுதி அரேபியாவோட எக்கனமி அது எக்ஸ்ட்ரா இன்கம்மை கொடுக்கும். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் ஹப்பாக இது இருக்குது. ஸோ இந்த சிட்டியில் ஏஐ, ரோபோட்டிக்ஸ், பயோடெக் இதெல்லாம் ரீனியூவபிள் எனர்ஜி மாதிரியான புதிய இண்டஸ்ட்ரியெல்லாம் செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உலகத்தில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் அண்ட் கம்பெனிஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர், கார்ஸ், பொல்யூஷன், டிராஃபிக் எதுவுமே இல்லாத சிட்டியாக இது இருக்கிறதால ரீனியூவபிள் எனர்ஜியை மட்டுமே யூஸ் பண்ணப்படுது. ஸோ அதாவது அவங்க அதன் மூலம் என்ன தெரிவிக்க விரும்புகிறாங்கன்னா, டெசர்ட்னு சொல்லக்கூடியது ஒரு ஃபியூச்சர் சிட்டி, ஆனால் அதே சமயம் எக்கோ ஃப்ரெண்ட்லியான சிட்டியும் கூடன்னு சொல்லி. ஸோ இவங்க உலகத்துக்கு சொல்ல வர மெசேஜ் என்னென்னா, நம்ம டெசர்ட்டில் ஆயில் மட்டும் இல்லை, ஃப்யூச்சரையே பில்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஆனால் அதே சமயம் இதில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி $500 பில்லியன் கிட்ட போகுது. அண்ட் டெசர்ட் கிளைமேட்டில் இதை மாதிரியான ஒரு மெகா ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். சிலர் சொல்கிறாங்க இது ரியலிஸ்டிக் இல்லை, இது ஃபேண்டசி மாதிரின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் சில வில்லேஜஸ் எல்லாம் ரீலொகேட் பண்ணுறது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஆனாலுமே இந்த லைன் ஒரு விஷனரி ப்ராஜெக்டாகவே இருக்குது. அது சக்சீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் நம்ம சிட்டிஸ் எப்படி இருக்கும்னு காட்டக்கூடிய ஒரு லைவ் எக்ஸாம்பிளாக மாறிடும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? த லைன் ப்ராஜெக்ட் ரியலாக ஒர்க் பண்ணுமா, இல்லைனா ஜஸ்ட் இது ஒரு சைஃபை ட்ரீமாக மட்டுமே இருக்குமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.